ஹேர்மேட்ஸ் டுடே பார்க்க போகிறது ட்ரையாங் எஃப்எஃப் ப்ரொஃபஸர் ஹஸ்பண்ட் ஹேட் மீ பார்ட் 5. ட்ரையாங் இப்போ ஏர்லி மார்னிங் விடிகிறதுக்குள்ளே பாட்டிமாவையும் வைனையும் கூட்டிகிட்டு தன்னோட கிராமத்துக்கு வந்துட்டாங்க. வைன் நைட்டு முழுக்க தூங்கலை, அழுது ஃபேஸே பஃபியாகி போயிருக்கு. ட்ரையாங் இப்போ தன்னோட வீட்டு முன்னாடி காரை பார்க் பண்ணிவிட்டு, ஏய் ஊழ விட்டுக்கிட்டு இருந்தா வாயிலே குத்துவேன், வாயை பொத்திக்கிட்டு எதுவும் நடக்காத மாதிரி வீட்டுக்கு வர்ற, எதை பற்றியும் யார்கிட்டையும் சொல்லக்கூடாது, நான் உன் ஃபேஸை பார்த்தேங்கிறதும் வெளியில் தெரிய வேண்டாம், அப்படி தெரிஞ்சது உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு கார் டோரை ஓப்பன் பண்ணி விடுறாங்க வைனுக்கு. வைன் தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிக்கிட்டு ஹெகெயின் தன்னோட பல்லுவாலேயே ஃபேஸை கவர் பண்ணிக்கிட்டு அப்படியே இறங்கி கீழே நிற்கிறாங்க. பாட்டிமா நல்லா தூங்கிட்டு இருப்பாங்களா? பேக் டோரை ஓப்பன் பண்ணிவிட்டு, பாட்டி வாங்க வீடு வந்துடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரையாங். பாட்டிமா மெல்ல ஐஸை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு, வந்துட்டோமாப்பா, இருப்பா வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா கீழே இறங்குறாங்க. அதுக்குள்ளே டிக்கியை ஓப்பன் பண்ணி பாட்டிமாவோட ட்ராலி எடுத்துகிட்டு ட்ரையாங் இப்போ தன்னோட வீட்டு காலிங் பெல்லை கிளிக் பண்ணுறாங்க. ட்ரையாங்கோட மம்மி தான் இப்போ டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ட்ரையாங், வைன், பாட்டிமா 3 பேரும் நிற்கிறத பார்த்துட்டு, அச்சோ வாங்க உள்ளே வாங்க அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக 3 பேரையும் உள்ளே கூப்பிடுறாங்க. ட்ரையாங் எதுவுமே பேசலை, நார்மலாக தன்னோட ஃபேஸை வச்சுக்கிட்டு அப்படியே தன்னோட மம்மியை டைட்டாக ஹக் பண்ணி, எப்படி மம்மி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நான் நல்லா இருக்கேன்னு சொல்லும். திடீர்னு வைனையும் பாட்டிமாவையும் கூட்டிகிட்டு வந்திருக்க, வைன் எதுவும் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காளா அப்படின்னு கேட்குறாங்க. திக்குன்னு இருக்குது வைனுக்கு. பாட்டிமாவுக்கு பேசவே முடியல, அமைதியாக நிற்கிறாங்க 2 பேரும். இல்லை அதெல்லாம் இல்லை, வைன் வந்து உள்ளே வாங்க நான் வந்து சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு லிவிங் ஏரியாவுக்கு தன்னோட மம்மியை கூட்டிகிட்டு வந்துட்டாங்க ட்ரையாங். அந்த டைமில் ஜோன், அவங்களோட 2 ஒய்ஃப், அதுக்கப்புறம் அவங்க டேடி 3 பேரும் இப்போ தான் அவங்கவுங்க ரூம்லேருந்து மெதுவாக டோரை ஓப்பன் பண்ணிக்கிட்டு வெளியில் வர்றாங்க. ஏன்னா மார்னிங் இப்போ ஒரு 5 o'clock இருக்கும். எல்லாருமே ஏர்லியராக எழுந்திரிச்சிருவாங்க அவங்க கிராமத்தில். வைன் மட்டும்தான் ரொம்ப லேட்டாக எழுந்திருக்கிற பொண்ணு. ஆனால் அதெல்லாம் எதுவும் பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. சிட்டியில் வளர்ந்த பொண்ணு போக போக சரியாயிடும்னு ரொம்ப வைனுக்கு ஸ்ட்ரகிள் கொடுக்க மாட்டாங்க யாருமே. ட்ரையாங் இப்போ தன்னோட மம்மி கூட வந்து லிவிங் ஏரியாவில் உட்காந்ததும் ஜோன், அவங்களோட ஒய்ஃப் 2 பேரும், அதுக்கப்புறமா அவங்க டேடி எல்லாரும் ட்ரையாங்கை பார்த்துட்டு, ஹேய் ட்ரையாங்கா, என்னடா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் பண்ணியிருக்க மார்னிங்கே? அம்மோ, அப்புறம் பாட்டி வாங்க, அம்மோ எப்படா இருக்க அப்படின்னு கேட்குறாங்க ட்ரையாங் டேடி வைனை பார்த்து. வைனப்போ நான் நல்லா இருக்கேன் டேடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரிம்மா ரெஸ்ட் எடுத்துக்கோ, அப்ஸ்டேர்ஸுக்கு போ ரூமுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ட்ரையாங், டேடி மம்மி இதுக்கப்புறம் வைன் காலேஜுக்கு போக மாட்டா, செமஸ்டர் அப்போ நான் முன்னே கூட்டிகிட்டு போய் அவளை எக்ஸாம் எழுத சொல்லிவிட்டு கூட்டிகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன் என்னாச்சு, தினமும் காலேஜுக்கு போகணும்ல அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரையாங் மம்மி. போகணும், வைனுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாமல் போகுது அடிக்கடி. மேபி மேரேஜ் பண்ணி நம்மளோட ஊரில் இல்லாமல் அவள் அங்கே இருக்கிறனால கூட இந்த மாதிரி பிரச்சனை வருதோன்னு எனக்கு தோணுது. ஸோ அதனால தான் இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ இருக்கும், நம்மளோட மச்சான் வீடு, அவங்க டவுனுக்குள்ளே இருந்து தான் ஒரு பொண்ணை கட்டிகிட்டு வந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த பொண்ணு இப்படி தான் கல்யாணம் பண்ணி முடிச்சதோட இந்த ஊர் எனக்கு பிடிக்கல, நான் என் மம்மி வீட்டில் தான் போயிருப்பேன், அங்கே போய் இருந்துருக்குறா. நம்ம சாமி இருக்க விடுமா, அங்கே படாத பாடுபடுத்தி அந்த பொண்ணுக்கு பயங்கர உடம்பு சரியில்லாமல் போய் பெற்றவங்களே கொண்டு வந்து இருந்தாங்க, வச்சுக்கோங்க உங்கள் பிள்ளையன்னு சொல்லி விட்டுட்டு போயிட்டாங்க அந்த பொண்ணை. இங்கே வந்ததுக்கப்புறம் தான் அந்த பொண்ணு நல்லானா, இப்போ சந்தோஷமாக இருக்கானா ஊருக்குள்ளே. அப்பாடி அப்படியா விஷயம், சரி இதுக்கப்புறம் நம்ம பொண்ணு நம்ம வீட்டிலே இருக்கட்டும், எக்ஸாம் எழுத மட்டும் கூட்டிகிட்டு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க ட்ரையாங்கோட மம்மி. வைனுக்கு இரிட்டேட்டிங்காக இருக்குது. இது இவங்க சாமி இங்கே இருக்க விடாதா? மூஞ்சிங்களை பாருங்களேன், இதுங்களுக்கு ட்ரைபல் பீப்புள்ஸ்னால் அப்படி தானே இருப்பாங்க. தொலையட்டும், எனக்கு வெளுத்து விழுகாமல் இருந்தால் சரி. ஐயோ இந்த ஆள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்குது, நான் ஏதோ பண்ணிவிட்டேங்கிறத சொல்லாமல் இருந்தால் எனக்கு அதுவே போகும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு கம்முன்னு உட்காந்துட்ருக்காங்க. அப்போ ட்ரையாங்கோட மம்மி டக்குன்னு ட்ரையாங்கிட்ட இருந்து எழுந்து வைன் பக்கத்தில் போய் உட்காந்து அப்படியே ஃபோர்ஹெட்டெல்லாம் டச் பண்ணி பார்க்குறாங்க. அடிக்கடி உடம்பு சரியில்லாமல் போகுதா பேபி அப்படின்னு சொல்கிறாங்க. வைன் அப்போ ஆமாம் ஆமான்னு தலையசிக்கிறாங்க.
சரி தங்கம், இனிமே நீ அங்கே போக வேண்டாம், இங்கே இரு. பாட்டிமா எக்ஸாமுக்கு மட்டும் போயிட்டு வரட்டும் வைன் அப்படின்னு சொல்கிறாங்க. பாட்டிமா அதுக்கு எதுவும் பேச முடியாமல் சரிங்கம்மா, சரி எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, எனக்குன்னு எங்கே ரூம் ரெடி பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க. நீங்கள் வரும்போது எந்த ரூமோ அதே ரூம் தான் உங்களுக்கு இனிமேல். உங்களுக்கு அந்த ரூம் பிடிக்கலன்னா சொல்லுங்கள், அதை விட பெரிய ரூம் நாங்கள் ஏற்பாடு பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க டேங்கோட டேடி. இல்லை இல்லை, இந்த வீட்டு எல்லாமே பெரிய ரூமாக தான் இருக்குது, அந்த ரூமே எனக்கு ஓகே, இந்த ட்ராலியை மட்டும் கொண்டு வந்து அங்கே வச்சுடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பாட்டிமா கிளம்பிட்டாங்க. வைனோட ஹேண்ட்ஸை பிடிச்சி டேங் வா நம்மளும் ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அழகாக வைனை கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டாங்க. வைனுமே எதுவும் பேச முடியாமல் டேங் கூட ரூமுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டேங் வைனை தன்னோட மம்மி டேடி பாட்டிமா கிட்ட விட்டுட்டு அன்னைக்கு நைட்டே காலேஜுக்கு கிளம்பியிருப்பாங்க. வைனுக்கு சுத்தமாக பிடிக்கல அந்த வீட்டில் இருக்கிறதுக்கு. ஆனால் டேங் இப்போ அங்கே இல்லாதனால கொஞ்சம் வைனுக்கு ஃப்ரீயாக இருக்குது. ரூம்குள்ளே ஷால் போடுறதில்ல, ஷால் இல்லாமல் தான் இருக்காங்க. ரூம்குள்ளே இருக்கிறனால வைனுக்கு பிடிச்ச மாதிரி கொஞ்சம் கம்ஃபர்டபுளான ட்ரெஸ்ஸஸ்லாம் வாங்கணும் அப்படின்னு மினியை கூட்டிகிட்டு ஷாப்பிங் கிளம்பிட்டாங்க வைன். இப்படியே டைம் பாஸ் ஆகுது. டேங்கோட கிராமத்துக்கு ஒரு 10 ஊர் தள்ளி ஒரு டவுன்ஷிப்பான ஏரியா இருக்குது. அங்கே தான் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே தங்களுக்கு தேவையான பொருட்களை போய் வாங்கிப்பாங்க. ஸோ ட்ரெஸ் வாங்கணும், ஜுவல்ஸ் வாங்கணும், க்ரோசரிஸ் ஐட்டம்ஸ் தேவையானதெல்லாம் பல்க் அமௌண்ட்டில் வாங்கணும் அப்படின்னா அந்த டவுனுக்கு தான் போவாங்க. இப்போ வைன் மினி 2 பேரும் டவுனுக்கு தான் போயிருக்காங்க. மினி தான் கார் ட்ரைவ் பண்ணிவிட்டு வந்துட்டுருக்காங்க. வைன் அமைதியாக மினி பக்கத்தில் உட்காந்துட்டு ஐஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணிக்கிட்டு வந்துட்டுருக்காங்க. மினியோட பொண்ணு லென் வைனோட லேப்பில் தான் அப்படியே வைனை ஹக் பண்ண மாதிரி நல்லா தூங்கிட்டு வந்துட்டுருக்காங்க. மினியோட பொண்ணு லென்னுக்கு இப்போ 2.5 ஏஜ் ஆகுது. ஆனால் நல்லா பேசுவாங்க, ரொம்ப சமத்தான குழந்த. லென் வைனை டைட்டாக ஹக் பண்ணி வைனோட ஜஸ்ட்டில் தன்னோட ஹெட்டை வச்சு தூங்கிட்டு இருக்கத மினி பார்த்துக்கிட்டே வைனா அப்படின்னு வைனை கூப்பிடுறாங்க. வைன் மெதுவாக தன்னோட ஐஸை ஓப்பன் பண்ணி அப்படியே சைடில் திரும்பி வந்துட்டோமா அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ஊர்லேருந்து அந்த ஊருக்கு போகிறதுக்கு 1.5 ஹவர்ஸ் ஆகும். 1/2 தான் ஆயிருக்கு நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி, இன்னும் 1 ஹவர் இருக்குது. என்னாச்சு உனக்கிட்ட தனியாக என்னால் பேச முடியல. இப்போ சொல்லு, என்ன பிரச்சனை, எதனால் டேங் உன்னை கொண்டு இங்கே விட்டுட்டு போனாங்க? சமத்தா நீ எங்கே படிச்சுக்கிட்டு இருந்த, அப்புறம் என்ன ப்ராப்ளம் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. வைனுக்கு தனக்குள்ள பிரச்சனையை யாருக்கிட்ட சொல்கிறது, எப்படி இதை சரி பண்ணிக்கிறது அப்படின்னு சுத்தமாக தெரியல. 2வது, டேங் பார்க்குறதுக்கு ரொம்ப ஹேண்ட்ஸமாக ரொம்ப நல்ல மாதிரி தெரிஞ்சாலும் ரொம்ப ஹார்ஷபிளாக நடந்துப்பாங்க 1 மணி நேரம் இருக்கும்போது. 2வது, குழந்தை வேணும்னு எப்போ பார்த்தாலும் வைனை பார்க்கும்போதெல்லாம் கேட்பாங்க. எல்லாத்துக்கும் மேலே பயங்கரமான இன்டெலிஜென்ட். ஒரு விஷயத்தை ஒரு கிளான்ஸ் அவங்க நோட்டீஸ் பண்ணாவே ரொம்ப ஈஸியாக அதை புரிஞ்சுப்பாங்க. ஆனால் வைன் அத்தனையிலையும் தத்தி, ஒன்றும் புரியாது, ஒன்றும் தெரியாது. வைனுக்கு நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கணும், ஜாலியாக இருக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடியவங்கள ஒன்றா கல்யாணம் பண்ணி வச்சா என்ன பண்ணுறது? ஸோ இந்த மேரேஜ் லைஃப்க்கு திணறாங்க வைன். எல்லாத்துக்கும் மேலே கிராமத்தில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருந்தாலும் டவுனில் இருக்கிற மாதிரி ஈஸியாக வெளியில் போயிட்டு வர்றதோ, இண்டிவிஜுவலாக வெளியில் போயிட்டு ஒரு விஷயத்தை பண்ணிவிட்டு அகெயின் லேட் நைட்டில் வீட்டுக்கு வர்றதோ முடியாது. எல்லாருக்கிட்டேயும் சொல்லணும், எதுக்கு போகிறோன்னு முதற்கொண்டு சொல்லணும். இதெல்லாம் பிடிக்கவே இல்லை வைனுக்கு. பத்தாத குறைக்கி டேங்கும் பக்கத்தில் இல்லை. ஸோ டேங் மேலே இன்னும் கோபந்தான் வருது வைனுக்கு. மினி இந்த மாதிரி கேட்டதும் டக்குன்னு வைன் அப்படியே சைடில் திரும்பி உட்காந்து, சுகாமாமாவை நீங்கள் எப்படி மேரேஜ் பண்ணீங்க அப்படின்னு கேட்குறாங்க. மினி டக்குன்னு வைனை நோட்டீஸ் பண்ணிவிட்டு, என்னாச்சு உனக்கு, திடீர்னு இப்படி கேட்குற, நான் கேட்குற உனக்கிட்ட என்ன பிரச்சனை, ஒரு மாதிரி டல்லாகவே இருக்கியே அப்படின்னு கேட்குறேன், ஆனால் நீ என்னையை பற்றி கேட்குற அப்படின்னு சொல்கிறாங்க. மினியக்கா ப்ளீஸ் சொல்லுங்கள், எனக்காக சொல்லுங்கள் ப்ளீஸ் அப்படின்னு அழுக ஆரம்பிச்சிட்டாங்க வைன். மினி அப்படியே காரை சைடில் ஸ்டாப் பண்ணிவிட்டு, என்ன பிரச்சனை வைன் உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க. எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, ப்ளீஸ் ஏதாவது பண்ணுங்க, எனக்கு மம்மி டேடி யாரும் இல்லை உங்களுக்கு மாதிரியே, பாட்டி மட்டும்தான் இருக்காங்க, பாட்டியும் இங்கே இருக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு எதுவுமே கேட்க மாட்டேங்கிறாங்க நான் பேசுகிறத, எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல, டேங்க எனக்கு பிடிக்கல அப்படின்னு அழுகிறாங்க. அப்படியே பதட்டமாகுது மினிக்கு. இங்கே பாரு வைன்,
நம்மளோட ட்ரைபல் பீப்புள்ஸோட பழக்க வழக்கங்கள் வித்தியாசமானது. ரொம்பவே கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க. எல்லாத்துக்கும் மேலே அவங்க ஒரு விஷயத்துக்கு வாக்குறுதி கொடுத்துட்டாங்கன்னா அதை விட்டு மீறவே மாட்டாங்க. எல்லாத்துக்கும் மேலே ஒன்று சொல்லவா, இங்கே இருக்க பசங்க பொண்ணுங்க அத்தனை பேருக்கும் ஒரே ஒரு முறை தான் மேரேஜ் ஆகும். அவங்களுக்கு குழந்தைங்க இருக்குது, இல்லை ஹஸ்பண்ட் இருக்காங்க, ஒய்ஃப் இருக்காங்க, இல்லாமல் போகிறாங்க, அதெல்லாம் ரெண்டாவது பட்சம்தான். ஒரு முறை ஒரு பையனுக்கு கூட ஒரு பொண்ணுக்கு மேரேஜ் ஆனது அப்படின்னா அவங்க தான் கடைசி வரையும் தன்னோட வாழ்க்கை முழுக்க ஒருத்தவங்க கூடயே வாழ்வாங்க, அவங்களையே விரும்புவாங்க. எத்தனை பிறவிகள் எடுத்தாலும் இந்த ஜென்மத்தில் யாரை மேரேஜ் பண்ணியிருக்காங்களோ அவங்க தான் 7 ஜென்மத்துக்கும் கணவன் மனைவின்னு நினப்பாங்க. ஒரு அழகான வாழ்க்கை முறையை தங்களுக்காக ஒதுக்கி சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பழக்க வழக்கங்கள் பிடிக்கல, இந்த கிராமம் பிடிக்கலன்னா என்னத்துது? உன்ன மாதிரி நானும் சிட்டியில் பிறந்து வளர்ந்த பொண்ணு, ரொம்ப ஹாப்பியான லைஃப்பில் என் மம்மி டேடி கூட இருந்த பொண்ணு. என் மம்மி டேடி ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போயிட்டாங்க. சுகா என்னோடய காலேஜில் லெக்சரராக இருந்தாங்க. என் மம்மி டேடி கார் ஆக்சிடெண்ட்டில் மாட்டியிருக்கும்போது சுகா ஒர்க் பண்ண ஹாஸ்பிட்டலில் தான் என் மம்மியையும் டேடியையும் அட்மிட் பண்ணியிருந்தாங்க. சுகா அங்கே ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணிக்கிட்டு கெஸ்ட் லெக்சரராக என்னோடய காலேஜுக்கு வந்தாங்க, ப்ரொஃபஸராக. அங்கே நான் போய் இருக்கும்போது என்னை நோட்டீஸ் பண்ணிவிட்டு அப்போ தான் முதல்ல அவங்களா பேசினாங்க என்கிட்ட. நான் அப்போ செகண்ட் இயர் தான் படிச்சுட்டு இருந்தேன், எம்பிபிஎஸ். அவங்க அப்போ டாக்டர். என்னோடய கிளாஸ்க்கு கூட அந்த சமயம் வரமாட்டாங்க, ஆனால் என்னை நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க. அதனால தன்னோட காலேஜில் படிக்கிற பொண்ணுன்னு என்கிட்ட பேசினாங்க. அப்போ தான் எனக்கு சுகா பழக்கம். 2 பேருமே இறந்து போனதுனால நான் ரொம்ப கவலைப்பட்டேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தடுமாறினேன். பயங்கரமான ஹெல்ப் பண்ணி சுகா என்னோட சொத்து பத்துகளை எப்படி பராமரிக்கணும்னு சொல்லி கொடுத்து என்னையா படிக்கிறதுக்கு நிறையா ஹெல்ப் பண்ணி என்னை எம்பிபிஎஸ்ஸாக மாற்றினாங்க. இப்போ நான் ஒரு டாக்டர். சுகா மாஸ்டர்ஸ் முடித்த டாக்டர். சுகா மட்டும் கிடையாது, நம்ம கிராமத்தில் இருக்க ஒவ்வொரு பர்சனும் நல்லா படித்தவங்க. எல்லாருமே தங்களுக்கு தெரிஞ்ச விஷயத்தை இன்னொருத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணுன்னு டீச்சராகவோ ப்ரொஃபஸராகவோ இருக்க தான் விரும்புவாங்க. நிஜமாலே 30 ஏஜுக்கு மேலே அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை முடிஞ்சளவு சொல்லி கொடுத்துட்டு கிராமத்துக்கு வந்துடுவாங்க. நம்ம கிராமத்தில் மக்கள் தொகை ரொம்ப கம்மி. 1 குழந்தை 2 குழந்தை இப்படி தான் பிறக்கும். அதுக்கு மேலே யாருக்கும் குழந்தைங்க பிறக்காது. அதிகமான குழந்தை யாருக்கு இருக்கோ அவங்கள புண்ணியம் பண்ணுறவங்களாம் நினைக்கிறாங்க நம்ம கிராமத்தில் இருக்க மக்கள். சக்தி வாய்ந்த கோவில் நம்மளோட கிராமத்தில் இருக்குது. நம்ம கிராமத்தை சுற்றி நிறையா கிராமங்கள் இருந்தாலும் நம்ம கிராமத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது. எதனால் தெரியுமா? நாம் எல்லோரும் ட்ரைபல் பீப்புள்ஸ். நம்மளுக்கான சில சட்டத்திட்டங்களை நம்மளுக்கே வகுத்துக்கிட்டு ஒழுக்கமான முறையில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அதனால் ரொம்ப மரியாதையாக பார்ப்பாங்க. சியோல் சிட்டியில் நம்ம ட்ரைபல் பீப்புள்ஸோட நேமை சொன்னாவே எல்லாருக்கும் தெரியும். அந்தளவுக்கு மரியாதையாக பார்ப்பாங்க நம்மளை. அப்படிப்பட்ட விஷயங்களை நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் சுகா மேலே எனக்கு காதல் வந்தது. சுகாவை நான் விரும்பினேன். அவர்கிட்ட நானே போய் என் லவ்வை சொன்னேன். அவர் உடனே என்னை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரு. அவங்க மம்மி டேடி இப்போ என்னை அவங்களோட பொண்ணு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இதுவே நான் சிட்டியில் ஒருத்தரை மேரேஜ் பண்ணிக்கிட்டு போயிருந்தேன் அப்படின்னா உண்மையிலேயே இவ்வளோ ஹாப்பியாக இருப்பேன்னு சொல்ல முடியாது. நீ எதுக்காக பழங்குடி மக்கள்னு ஒரு மாதிரி வித்தியாசமாக பார்க்குற? என் பொண்ணு ஒரு பழங்குடி மக்களை சேர்ந்த ஒருத்தவருக்கு பிறந்தவ. என் பொண்ணை பார்க்கும்போது ட்ரைபல் பீப்புள்ஸ் குழந்த மாதிரி இருக்கா? ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு மாதிரி பழக்க வழக்கங்களில் இருப்பாங்க. ஏன் பழங்குடி மக்கள் இல்லாதவங்க நார்மலாக வாழ்கிறவங்க எவ்வளோ விஷயங்களை கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க, மூட நம்பிக்கைகளை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களெல்லாம் நீ ஏதாவது சொல்கிறியா? இந்த ஒரு நேமை பிடிச்சிக்கிட்டு நீ என்ன பிரச்சனை உனக்கு? டியாங் மாதிரி ஒரு நல்ல ஹஸ்பண்ட் உனக்கு கிடைக்க மாட்டாங்க. டியாங் மம்மி டேடி மாதிரி ஒரு நல்லவங்களை நீ பார்க்கவே முடியாது. இங்கே இருக்க பிடிக்கல, எனக்கு டியாங்க பிடிக்கலன்னு தடவை சொல்லாத, எனக்கு கோபம் வருது அப்படின்னு சொல்கிறாங்க மினி. எதுவுமே பேசலை. வாயின் அமைதியாக கீழே குனிஞ்சுக்கிட்டாங்க. ஒரு ஃபியூ மினிட்ஸ் மினி அமைதியாக இருந்துட்டு, வாயின் ஐம் சாரி, நீ எதையோ சொல்ல வர்ற, நான் கேட்காம என்னோடய தரப்பை மட்டும் பேசிட்டேன். ஐம் சாரி, ரியலி சாரி. என்ன விஷயம் சொல்லு. எனக்கு மம்மி டேடி கிடையாது, உனக்கும் மம்மி டேடி கிடையாது, இப்போ தானே நீ சொன்ன. ஸோ என்னோட தங்கச்சி நீ என்னை அக்காவை எடுத்துக்கோ. உன் மனசில் இருக்கிறத சொல்லு, மனசுக்குள்ளே இதை வச்சு டம்ப் பண்ணாத, உனக்கு தான் அது டிப்ரெஷனை உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க மினி. வாயினப்போ மினியை பார்த்துட்டு தன்னோட டியர்ஸை வைப் பண்ணிவிட்டு, எனக்கு ஃபேஸில் கிளாத் போட்டுக்கிட்டு தெரிய பிடிக்கல. 2வது இந்த கிராமம் எனக்கு பிடிக்கல. இந்த கிராமத்தில் எல்லாமே ரொம்ப வியார்டாக இருக்குது, பழக்க வழக்கங்கள் எல்லாமே. அப்புறம் 1 இயரில் குழந்தை பெற்றுக்கணுன்னு என்னைய தொந்தரவுப்படுத்துகிறாரு.
என் பாட்டி முதற்கொண்டு தொந்தரவு படுத்துகிறாங்க. அவன் வீட்டுக்கார் ஆசைப்படுறாரு குழந்தை பெற்றுக்கோ அப்படின்னு. எனக்கு 19 தான் ஆகுது ஏஜ். இப்போ குழந்தை பெற்றுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது? உங்களுக்கெல்லாம் எப்படின்னு 22 23 தானே குழந்தை பிறந்திருக்கோம். ஆனால் எனக்கு மட்டும் 19 இல்லையா? நான் இந்த லைஃப்பை முழுசாகவே இன்னும் வாழ ஆரம்பிக்கலை. அப்படி இருக்கும்போது எனக்கு குழந்தைன்னு பிறந்தா எனக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதிகமாகும். என் வாழ்க்கையை நான் எப்போ வாழ்கிறது? எனக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு அழுகிறாங்க. ஓகே, தேங்காய் உனக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு கேட்குறாங்க மினி. பிடிக்கல, அவர் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. அவர் ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு என் கூட 1 மணி நேரம் இருந்தவர். என்னோடய உணர்வுகளை பற்றியும் எனக்கான சாய்ஸை பற்றியும் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் நீ படுக்கணும்னு சொல்லி என் கூட 1 hour ஸ்லீப் பண்ணவர் அவர். எனக்கு அவரை பிடிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க ஒய். சுகா, டேயாங், ஜிமின், ஜங்குக் இவங்க 4 பேரும் அங்காளி பங்காளிங்க. 4 பேரும் ஒரே மாதிரி தான் யோசிப்பானுங்க, பேசுவானுங்க. சுகாவை என்ன தான் நான் லவ் பண்ணியிருந்தாலும் ஒன்றை மாதிரியான மைண்ட் கேப்பபிலிட்டியில் தான் நான் இருந்தேன். 2 years 3 years கழித்து குழந்தை பெற்றுக்கலாம் அப்படின்னு. ஆனால் என் ஃபர்ஸ்ட் நைட் மாதிரி கொடூரமான ஒரு நைட் யாருக்கும் நடந்திருக்காது. சுகா ரொம்ப சாஃப்டான ஒரு பர்சன். ஆனால் என் மேலே இருக்கிற அன்பை இங்கே இருக்கிறவங்க தெரிஞ்சுக்கிட்டு சுகா இந்த லைஃப்பில் நான் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு டைம் எதுவும் கொடுத்துட்டு ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு லவ்வி டவ்வி மூமெண்ட்டை ஸ்பெண்ட் பண்ணாமல் விட்டுடுவாங்கன்னு சொல்லிவிட்டு என் வீட்டில் ஒரு பாட்டி இருக்காங்க. அவங்க இப்போ தான் ஒரு 1 year முன்னாடி இறந்து போனாங்க. அந்த பாட்டி என்னத்தையோ கலந்து கொடுத்துட்டாங்க ட்ரிங்க்கில். சுகாவுக்கு தான் அந்த ட்ரிங்க்கில் கலந்த மருந்தோட எஃபெக்ட் நான் என்ன சொல்ல, என்னோட கட்டில் உடஞ்சி போயிடுச்சு. யாராவது நம்புவாங்களா அதை? 3 நாளைக்கு எழுந்திரிச்சு உட்கார முடியாமல் நான் படுத்த படுக்கையில் அன்கான்ஷியஸில் கிடந்தேன். அந்தளவுக்கு ஒரு மோசமான ஃபஸ்ட் நைட்டை நான் அனுபவிச்சிருக்கேன். அது எல்லாத்தையும் இப்போ நினைக்கும் போது கூட எனக்கு ஹாரபிளாக இருக்குது. இருந்தாலும் நான் சந்தோஷமாக சுகா கூட இருக்கேன். ஏன்னா சுகா மேலே எந்த தப்பும் இல்லை. நான் சுகா கிட்ட 1 year பேசல தெரியுமா? மேரேஜ் பண்ணி ஃபஸ்ட்டு 1 year பேசவே இல்லை, அந்த ஃபஸ்ட் நைட்னால தான். ஆனால் மேரேஜ் முடிகிற சமயத்தில் திருவிழான்னு ஒன்று வைப்பாங்க. வருஷம் 10 வருஷத்துக்கு ஒருக்க நடக்கிறது பெரிய திருவிழா. ஆனால் வருஷம் நடக்கிறது நார்மலாக ஒரு சின்ன திருவிழா. அந்த திருவிழாவில் நடந்த விஷயத்தை பார்த்துட்டு தான் நான் நினச்சேன், சுகா என்னையா ஹார்ம் பண்ணலை, எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஸோ தேங் உனக்கிட்ட வந்து 1 மணி நேரம் ஃபஸ்ட் நைட் அன்னைக்கு இருந்தாருன்னா அது காரணத்தோடு தான். உனக்கு 1 yearக்குள்ளே குழந்தை பிறக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு அப்படின்னா அதுவும் ஒரு காரணத்துக்காக தான். அவருக்காக கிடையாது, உனக்காக. இதை நான் வெளியில் பேசிக்க முடியாது என்ன விஷயம்னு. நான் வந்து உன்னை என்னோடய சொந்த சிஸ்டராக தான் பார்க்குறேன். நீ என்னை எப்படி நினைக்கிறேன்னு தெரியலை அப்படின்னு சொல்கிறாங்க மினி. இல்லை, நானும் உங்களை சொந்த சிஸ்டராக தான் பேசுகிறேன், பார்க்குறேன், அதனால தான் அதெல்லாம் உங்கள்கிட்ட சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய். ரைட், எதை வெளிப்படையாக இங்கே பேச முடியாதமோ சொல்லக்கூடாது, இது சட்டம். நீனும் ஃப்யூச்சரில் யாருக்கிட்டையும் இந்த மாதிரி விஷயங்களை சொல்லக்கூடாது. மனசுலே வச்சுக்கோ, உனக்கு 1 yearக்குள்ளே குழந்த பிறக்கலைன்னா உனக்கு தான் கஷ்டம். மேரேஜ் அன்னைக்கே உனக்கு ஃபர்ஸ்ட் நைட் முடியணும், அப்போ தான் உனக்கு அது நல்லது. இல்லாட்டி அதுவும் கஷ்டம். இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே நீ கன்சீவ் ஆகி 1 yearக்குள்ளே அது மிஸ்கேரிங் ஆகிடக்கூடாது. அதை விட பெரிய கஷ்டம் இருக்குது உனக்கு. இவ்வளோ விஷயங்களை இங்கே இருக்கிறவங்க ஒரு கோடிங் வச்சு நோட்டீஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. யாருக்கும் அது தெரியாது. கரெக்டாக திருவிழா அன்னைக்கு அம்புட்டு வெளியில் வந்துடும். நீ மறைச்சா கூட வெளியில் வந்துடும். பயங்கரமான பனிஷ்மெண்ட்டெல்லாம் இருக்குங்க. நீ கவனமாக இரு. ஃபஸ்ட்டு ஒரு பேபி பெற்றுக்கோ, அதுக்கப்புறம் எத்தனை வருஷம் கழித்து நீ செகண்ட் பேபி பெற்றுக்கிட்டாலும் இங்கே கவலைப்பட மாட்டாங்க. எங்கள் பொண்ணு பையன் எந்த வித்தியாசமும் கிடையாது, எல்லாத்தையும் சமமாக தான் பார்ப்பாங்க. புரிஞ்சுக்கோ. நீ டேங்கை ஒதுக்காத. டேங் ரொம்பவே நல்லவர். உனக்காக தான் அவர் குழந்தை வேணும்னு கேட்டிருப்பாரு, உனக்காக தான் ஃபர்ஸ்ட் நைட்டை ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். இல்லாட்டி நீ மாட்டிக்குவ அப்படின்னு சொல்கிறாங்க மினி. நீங்கள் பேசுகிறது எதுவுமே எனக்கு புரியல, தெளிவாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒய். தெளிவாக பேச முடியாதமோ, நம்மளோட விஷயங்களை ஷேர் பண்ண முடியாது 1 வருஷம்குள்ளே. ஏன்னா 1 வருஷம் வரைக்கும் நீ எங்கள் வீட்டு பொண்ணுன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம். இங்கே ஒரு கடவுள் இருக்கார், அந்த கடவுளுக்கு சொந்தமான பொண்ணு நீ. 1 வருஷத்துக்கு அப்புறம் தான் நீ டேங்கே சொந்தம். அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த கடவுள் அவர். கல்யாணம் ஆகிட்டு கன்னி பொண்ணாகவே இருந்தாங்க அப்படின்னா அந்த கடவுள் அந்த பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுவார்னு இங்கே ஒரு ஐதீகம் இருக்குது. இந்த ஃபர்ஸ்ட் நைட்டுன்னு ஒன்று நடந்துருச்சுன்னா அந்த கன்னி பொண்ணு இன்னொரு பையனுக்கு சொந்தமானவ, எனக்கு அவள் தேவைப்பட மாட்டான்னு அந்த கடவுள் கிட்ட வர மாட்டார் அந்த பொண்ணுக்கிட்ட.
அப்படித்தான் இங்கே இருக்கிறவங்க நம்புகிறாங்க. அந்த காலத்தில் இப்படியெல்லாம் சில விஷயங்கள் நடந்துதான். அதுக்காக தான் ஃபர்ஸ்ட் நைட் கொண்டாடி இருக்காரு தயாங்கக்கிட்ட. புரிஞ்சுக்கோ. சீக்கிரம் ஒரு குழந்தை பெற்றுக்க வழியே பாரு. 1 இயர்க்குள்ளே நீ கன்சீவ் ஆயிக்கோ, இல்லை உனக்கு தான் பிரச்சனை. இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியாது ஒய்னா தெளிவா. எனக்கு இதெல்லாம் யாரும் சொல்லலை. நானே இங்கே நடக்கிற விஷயங்கள் இந்த 4 இயர்ஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் இதெல்லாம் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணும்னு நான் சொல்கிறேன். ஆனால் சில விஷயங்கள் ரகசியமாக இங்கே வச்சுருக்காங்க, அதை நான் சொல்ல முடியாது. நீ போக போக தெரிஞ்சுப்ப அப்படின்னு சொல்லிவிட்டு எகெயின் காரை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு கிளம்பிட்டாங்க மினி. ஒயினுக்கு மினி சொன்ன எதுவும் புரியலை. இருந்தாலும் ஒரு விதமான அழுத்தத்தை தன்னோட மனசுக்கு ஃபீல் பண்ண முடியுது. இப்படியே டைம் பாஸ் ஆகுது. ஒயின் இப்போ ஒரு ஷாப்புக்குள்ளே போய் தனக்கு பிடிச்ச மாதிரி சில ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. மினி அப்போ அவங்களுக்கும் தேவையான சில ட்ரெஸ்ஸஸ்லாம் எடுத்துகிட்ருக்காங்க. அப்போ லென் மினியை பார்த்து, மம்மி எனக்கு ஜீன்ஸ் வேணும், ஜீன்ஸ் ட்ராயர் தான் எனக்கு வேணும், அதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதானே, கலர் கலராக நான் உனக்கு எடுத்து தர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு தன்னோட பொண்ணுக்கு ஜீன்ஸ் ட்ராயர்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்ருக்காங்க மினி. அப்போ ஒயின் மினியை பார்த்து, குழந்தைங்களுக்கு மாடர்ன் ட்ரெஸ்லாம் போட்டு விடுறோம், நம்ம ஏன் போட்டுக்கூடாது அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் போட்டுக்கக்கூடாது? நல்லா போட்டுக்கலாம். ஆனால் ரூமுக்குள்ளே வெளியில் போட்டுக்க முடியாது. வெளியில் அவங்கவுங்க அம்மா வீட்டில் எந்த ட்ரெடிஷ்னல் ஃபாலோ பண்ணாங்களோ அந்த ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸில் இருக்கணும். நானும் இந்தியன் கேர்ள் தான், அதனால தான் நான் சாரியில் இருக்கேன். நீனும் இந்தியன் கேர்ள் தானே, அதனால தான் நீனும் சாரியில் இருக்க. நம்மளுக்கு பரவாயில்ல, ஜாப்பனீஸ்லேருந்தெல்லாம் மேரேஜ் பண்ணி வந்திருக்காங்க நம்ம கிராமத்தில். அவங்க ட்ரெஸ்லாம் நீ யோசிச்சு பாரு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும்னு அப்படின்னு சிரிக்கிறாங்க மினி. ஒயின் பிக்குன்னு முழிச்சுக்கிட்டு சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒயின் அப்படியே சைடில் அங்கே இருக்கிற சேல்ஸ்களை கூப்பிட்டு, இங்கே பாருங்கள், எனக்கு ஷார்ட்ஸு, டிஷர்ட்டு, நைட்டு நான் கம்ஃபர்டபுளாக தூங்குற மாதிரி சில ஷிஃபான் கிளாத்தில் லிங்கர்ஸ் இதெல்லாம் வேணும். அப்புறம் பி சைஸில் ப்ரேசியர்ஸ் வேணும், டிஃப்ரெண்ட் டைப்ஸில் எனக்கு வேணும். அப்புறம் கொஞ்சம் பேண்டீஸ் இதெல்லாம் எனக்கு எடுத்துகிட்டு வாங்க. எல்லாமே ஒரு 3-4 பிராண்டில் வேணும், ஒரே பிராண்டில் எடுத்துகிட்டு வராதிங்க, எடுத்து வைங்க, நான் கலர் சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். மினி அப்படியே அமைதியாக ஒயினை பார்த்துட்டே இருந்துட்டு, நீ நாட்டியான கேர்ளாக தான் இருப்ப போல, போ, சரி நான் போய் எனக்கு கொஞ்சம் நைட்டிஸ் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு மினி தன்னோட பொண்ணை தூக்கிண்டு அடுத்த சைட் போயிட்டாங்க. ஒயின் இப்போ சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டே கிடுகிடுன்னு இன்னர் செக்ஷன் போய், இங்கே பாருங்க, எனக்கு யாருமே எடுக்காத மாதிரியான கலர்ஸ் இருக்கும்ல, இந்த எலக்ட்ரிக் க்ரீன், மிட்டாய் ரோஸ், அப்புறம் என்ன கலரு, அந்த மாதிரி ரொம்ப பவர்ஃபுல்லான கலர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த லேடி ஒயினை மேலேயும் கீழேயும் பார்த்துட்டு அப்படின்ட்டு கிளம்பிட்டாங்க. இப்படியே இந்த பர்ச்சேசிங் ஃபுல்லாக முடியுது. ஒயின் மினி 2 பேரும் ஆஃப்டர்நூன் பக்கத்தில் இருக்க ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு இப்போ எகெயின் கிராமத்துக்கு கிளம்பிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு 1 மந்த் பாஸ் ஆகுது. ஒயின் இந்த 1 மந்த்தும் மினி கூட நல்லா ஒட்டிக்கிட்டாங்க, ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதே மாதிரி ஜோனோட ஒய்ஃப் மாயா ஹன்ஷுக்கிட்டையும் ரொம்ப நெருக்கமாக இருக்காங்க ஒயின். அந்த கிராமத்திலேயே திக் ஃப்ரெண்ட்ஸ் போல் மாறிட்டாங்க மாயா, மினி, ஹன்ஷு, ஒயின் 4 பேரும். இன்றைக்கி டயாங் ஊருக்கு வரப்போகிறதா சொல்லிட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 1 மந்த் இங்கே தான் இருக்க போகிறாங்க டயாங். ஏன்னா கிராமத்தில் திருவிழா வரப்போகிறது. ஸோ அந்த ஊர் முழுக்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. இது சின்ன திருவிழா தான், பெரிய திருவிழாலாம் கிடையாது. ஸோ இந்த குட்டி திருவிழாவுக்கே ரொம்ப ஆர்ப்பாட்டத்தோட ஊர் மக்கள் எல்லோரும் ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட வீடுகளை எல்லாம் சுத்தம் பண்ணிக்கிட்டு கார்டன் ஏரியாலாம் க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒயின் இப்போ அப்படியே ஒரு கோஷியான வாக்கில் அப்படியே நடந்து வந்து கார்டனில் இருக்க ஊஞ்சலில் உட்காந்துக்கிட்டு, ஐயா இந்த முகாடை எப்போ கலட்டேறிவேன்னு தெரியலையே, இன்னும் ஒரு 3 மாதம் பொறுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் 1 வருஷம் முடிஞ்சு போயிடும், நிம்மதியேன்னு கிடப்பேன் அப்படின்னு ஒயின் நினச்சிக்கிட்டு அப்படியே அந்த ஊஞ்சலில் அப்படியே ஸ்விங் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த டைமில் மாயா, ஹன்ஷு 2 பேரும், ஒயினா இன்றைக்கி டேங் வரப்போகிறாங்களாம் சொல்லிட்டாங்க, நீ போய் ட்ரெஸ் பண்ணி ரெடியாரு அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரெஸ் பண்ணி ரெடியாக இருக்கேன், வந்ததும் புள்ளன்னு என்னை தொந்தரவுப்படுத்திடுவான், என் நேர காலத்தெல்லாம் பெர்த் கண்ட்ரோல் பில்ஸ் கூட இப்போ கையில் இல்லை, என்ன பண்ணுறதுனா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க ஒயின். கரெக்ட் அப்படின்னு தனக்குத்தானே நினச்சிக்கிட்டு, எனக்கு லைட்டாக ஸ்டொமக் பெயின் வர்ற மாதிரி இருக்குது,
ஹாஸ்பிட்டலுக்கு போகலாமா, சுகா மாமா ஹாஸ்பிட்டலுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க ஹன்ஷுவை பார்த்து வைன். ஹன்ஷுவும் ஃபேஸை வந்து கவர் பண்ணி தான் போயிருக்கணும், ஏன்னா இன்னும் உங்களுக்கு 1 இயர் ஆகலை இல்லையா. போகலாம், கண்டிப்பாக போகலாம், வா. ஸ்டொமக் பெயினாக இருக்கா? எதனால்? இது சம்மர் கூட கிடையாதே. சரி வா போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே மாயா குடுக்குடுன்னு வீட்டுக்குள்ள ஓடி போய், மம்மி டேடி வைனுக்கு லைட்டாக ஸ்டொமக் பெயினாக இருக்கான், நாங்கள் ஹாஸ்பிட்டல் போயிட்டு வந்துடுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தான் கார்டன் ஏரியாவை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க டேங்கோட மம்மி டேடி 2 பேரும். அப்போ டேங் மம்மி சொல்கிறாங்க, ஐயோ ஐயோ வேலை கிடக்குது அம்பிட்டு வேலை, நீங்கள் 3 பேரும் குட்டி பிள்ளைங்களா இருந்துக்கிட்டு எங்களை படுத்துறீங்க அமுக்கலாம், ஏதாவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அவ்வளவா ஹன்ஷுவை கூட்டிகிட்டு போக சொல்லு, நீ வந்து எங்களுக்கு இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாம் பறிக்க ஹெல்ப் பண்ணமோ அப்படின்னு சொல்கிறாங்க மாயாக்கிட்ட. போங்க மாமி, நான் வரமாட்டேன், நானும் சுகா மாமாவோட ஹாஸ்பிட்டலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. போட்டேன்னா எப்படி இருக்கும்? சரி போங்க 3 பேரும் போங்க, நான் பார்த்துக்கிறேன். இன்னும் 1 வருஷம் தான், இந்த வருஷத்தோட உன் புருஷன் லெக்சர் வேலைக்கு கும்பிட்டு போட்டுவிட்டு இங்கே வந்துடுவான், 30 வயசு ஆகிடும். அதுக்கப்புறம் என் பிள்ளை எனக்கு வந்துடுவான், எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவான். நீங்கள் 3 பேரும் நல்லா ஊர் சுற்றுங்க, அந்த மினியை கூட்டிகிட்டு ஊர் சுற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே இருக்க கிராஸ் ஃபீல்டை கட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆண்டி. மாயா லைட்டாக சிரிச்சுக்கிட்டே, வாங்க ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு வைன்கிட்ட ஒடியாந்துட்டாங்க. ஹன்ஷு வைன் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேரும் இப்போ சுகாவோட ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே ஒரு 10 மினிட்ஸ் பாஸ் ஆகுது. சுகா கிராமத்துக்குள்ளே தான் தன்னோட ஹாஸ்பிட்டலில் வச்சுருக்காங்களா, ஃப்ரீ ஹாஸ்பிட்டல் தான், மெடிசனுக்கு மட்டும்தான் அமௌண்ட், டாக்டர் ஃபீஸ் கிடையாது. ஏன்னா அந்த ஊரில் இருக்கவங்க அத்தனை பேரும் தங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பண்ணிப்பாங்க. ரொம்ப நல்ல மாதிரியான கிராமம் அது. வைனிங்க வந்த இந்த 1 மந்தில் ஓரளவு இதெல்லாம் புரியுது. ஸோ கிராமத்தை பிடிச்சிருக்கு இப்போ, அதனால் இப்போ கொஞ்சம் இங்கே இருக்கலான்னு முடிவுக்கு வந்து தான் இப்போ ஹாப்பியாக இருக்காங்க. பத்தாத குறைக்கு வைனோட 2 வயசுக்கு பெரியவங்க மாயா ஹன்ஷு 2 பேரும், 4 வயசுக்கு பெரியவங்க மினி. ஸோ இவங்களுக்கு ஒட்டின ஏஜில் இருக்கிறனால ஒரு 3 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னு ஹாப்பியாக தான் இருக்காங்க வைன். இப்போ இப்படியே டைம் பாஸ் ஆகுது. சுகாவோட ஹாஸ்பிட்டலில் தான் இப்போ உட்காந்துட்ருக்காங்க வைன். மினி தான் செக் பண்ணுறாங்க வைனை. வைனா, உண்மையிலேயே உனக்கு ஸ்டொமக் பெயின் இருக்கா என்ன? நான் தொடுற இடத்துலலாம் வலிக்குதுன்னு சொல்கிறேன், என்னது இது அப்படின்னு சொல்கிறாங்க மினி. அப்போ வைன் அப்படியே சைடாக திரும்பி படுத்துக்கிட்டு, சும்மா சொன்னேன், எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மினி அப்படியே வைனை பார்த்துட்டு, ஏய் நாட்டி, என்ன ஹெல்ப்பு அப்படின்னு கேட்குறாங்க. அது இன்றைக்கி நைட்டு மிஸ்டர் கிம் வந்துடுவாராம் வீட்டுக்கு, எனக்கு இப்போதைக்கு குழந்தை பெற்றுக்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே ஹன்ஷு மாயாவும் வைன்கிட்ட வந்துட்டாங்க. அடி பாவி, வீட்டில் அவ்வளோ வேலை கிடக்குது, திருவிழாக்காக க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இங்கே கூட்டு வந்துட்ட நீ அப்படின்னு சொல்கிறாங்க ஹன்ஷு. அடி இருங்கடி அப்படின்னு சொல்லிட்டு மினியை பார்த்து வைன் சொல்கிறாங்க. எனக்கு இப்போ குழந்தை பெற்றுக்க விருப்பம் இல்லை, அதனால் எனக்கு பெட் கண்ட்ரோல்ஸ் பில் வேணும், அந்த பில்ஸில் ஒரு 2 கொடுங்க. 2 பத்தாது, 1 மாதத்துக்கிட்ட டேங்க இங்கே இருக்க போகிறாராம், செமஸ்டர் லீவ் விட்டுட்டாங்கல்ல, வரப்போகிறார் இல்லை இங்கே 1 மாதத்துக்கு. ஜோன் மாமாவும் வந்துடுவாங்க, அவங்களுக்கு வேணாலும் கொடுங்க, ஆனால் எனக்கு ஒரு 2 ஃபுல் கவர் கொடுங்க, பில்ஸ் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க மினியை பார்த்து வைன். திக்குன்னு இருக்குது மினிக்கும் மாயா ஹன்ஷுக்கும். ஐயோ என்ன சொல்கிறா இவ மினியக்கா அப்படின்னு சொல்கிறாங்க மினியை பார்த்து மாயா. மினியப்போ மாயா கிட்ட, அமைதியாரு, சவுண்டு போடாத, ஒயான் முட்டாள் ஒயான், எவ்வளோ முறை நாங்களும் எடுத்து உனக்கிட்ட சொல்கிறது, 1 இயருக்குள்ளே குழந்தை பெற்றுக்கணும், இல்லாட்டி உனக்கு தாண்டி பிரச்சனை, புரிஞ்சுக்கோ, உன் ஹஸ்பண்ட் உனக்கு நல்லது தான் பண்ணுறாரு, உண்மையிலேயே எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு, அதனால தான் நீ எவ்வளோ சேடு பண்ணாலும் அவர் பொறுத்துக்கிறாரு. என்கிட்ட நீ சொல்லும்போதே உனக்கிட்ட நான் என்ன சொன்னேன், 1 இயரில் பேபி பர்த் பண்ணிக்கணும், இல்லாட்டி உனக்கு தான் பிரச்சனை அப்படின்னு. அப்படி இருக்கும்போது என்ன மூணு இப்படி பேசிக்கிட்டு இருக்க? இங்கே பாரு, மாயாவுக்கும் ஹன்ஷுக்கும் பிரச்சனை இல்லை, மேரேஜ் முடிஞ்சு 4 மந்த்து தான் ஆயிருக்கு, ஆனால் உனக்கு 9 மந்த்துக்கு மேலே ஆகுறது. கல்யாணம் பண்ணி 6 மாதம் வரையும் எந்த பிரச்சனையும் இல்லை, கோவில் திருவிழாலெல்லாம் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டாங்க, 6 மாதம் தானே ஆயிருக்கு அப்படின்னு விட்டுடுவாங்க. 6 மாதம் ஆகி 1 நாள் எக்ஸ்ட்ரா ஆனால் கூட சரி, நீ கன்சீவ் ஆகாட்டி உனக்கு பெரிய பிரச்சனை இருக்குது, கோவில் திருவிழாவில் நினைவில் வச்சுக்கோ. இன்னும் உனக்கு கெட்டு போகலை, டைம் இருக்குது, ஒரு 20 டேஸ்க்குள்ளே உன்னோட தேங்க் கூட ஒன்றா இருந்து இங்கே வா, நான் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டாவது 1 நாள் 2 நாள் கன்சீவாக இருந்தால் கூட நான் சொல்லி போடுறேன் ஊருக்குள்ளே, வைன் கன்சீவ் ஆகிட்டா அப்படின்னு, நீ தபாலிச்சுக்குவ இல்லை மாட்டிக்குவ திருவிழாவில்.
அப்படின்னு சொல்கிறாங்க மினி ஒயினை பார்த்து. ஒயினதுக்கு பெரிய திருவிழா, நல்லா நடுங்கி கிடக்குறீங்க, என்ன தான் பிரச்சனை, என்ன பெரிய சுவாமி, நான் கோவிலுக்கே போக மாட்டேன், அப்படி இருக்கும்போது என்ன விடுதலுங்க, எனக்கு பெத் பில்ஸ் கொடுக்க முடியுமா முடியாதா அப்படின்னு சொல்கிறாங்க மினியை பார்த்து கோபமாக ஒயின். முடியாது, நம்ம எல்லோரும் ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க, ஒருத்தவங்க சஃபர் ஆகிறத இன்னொருத்தவங்களால் பார்க்க முடியாது. கண்டிப்பாக நான் உனக்கு பெத் பில்ஸ் கொடுக்க மாட்டேன், நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க மினி. மாயா ஹன்ஷு 2 பேரும் ஒயினுக்கு 2 பக்கத்தில் வந்து நின்றுக்கிட்டு, இங்கே பாரு ஒயினு, நாங்கள் இதே ஊரில் பிறந்து வளர்ந்த பொண்ணுங்க, ஜூன் மாமாவை கட்டிக்கிட்டோம். எங்களுக்கு ஜூன் மாமாவை கட்டினாலும் சரி, டேங் மாமாவை கட்டினாலும் சரி, நாங்கள் ஒரே அன்போடு தான் இருப்போம். அப்படி இருக்கும்போது நீ எங்கள் டேங் மாமாவை மேரேஜ் பண்ணியிருக்க, உன்னோட கொழுந்தனார் ஒய்ஃப் நாங்கள் 2 பேரும் உன் மேலே இருக்கிற அன்பில் சொல்கிறோம். மாமாவுக்கெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு தாண்டி பிரச்சனை, புரிஞ்சுக்கோ, ப்ரெக்னென்ட் ஆகு அப்படின்னு சொல்கிறாங்க ஹன்ஷுவும் மாயாவும். இங்கே பாருங்க, என்னோட 2 பேரும் பெரியவங்களாக இருக்கலாம் 2 வயசுக்கு, ஆனால் நான் சிட்டிக்குள்ளே பிறந்து வளர்ந்தவன், உங்களை விட எனக்கு பொது அறிவு அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். போட்டேன்னா எப்படி இருக்கும், என்ன பொது அறிவு உனக்கு அதிகம்? இங்கே பாரு, மனுஷங்க பிறந்தது ரீப்ரொடக்ஷனுக்காக தான். மனுஷங்க மட்டும் கிடையாது, இந்த உலகத்தில் இருக்க அத்தனை ஜீவராசிகளும், மரம் செடி கொடி மிருகங்கள் மனுஷங்க, இந்த மாதிரி அத்தனையுமே ரீப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்காக தான் இந்த உலகத்தில் படைக்கப்படுது. நாம் தான் அறிவு வளர்ச்சியில் சொகுசு ஆடம்பரம் அத்தியாவசியம்னு சில விஷயங்களை பிரிச்சுக்கிட்டு இதுதான் கரெக்டு இதுதான் தப்புன்னு நம்மளே நம்மளுக்குள்ளே ஒரு விஷயத்தை உண்டு பண்ணிக்கிட்டு தெரிகிறோம். ஆனால் நம்மளோட ட்ரைபல் பீப்புள்ஸை பொறுத்தளவு அவங்க எதை கடைப்பிடிக்கிறாங்களோ அதில் தான் கடைசி வரையும் இருப்பாங்க. அவங்கள பொறுத்தளவு அவங்க கும்பிட்ற கடவுளுக்கு 1 இயர்க்குள்ளே குழந்தைனுங்கிற ஒரு பரிசை கொடுக்கணும், இல்லைனா தண்டனை இருக்குது. இதுக்கு மேலே உனக்கு விளக்கம் நான் கொடுக்க முடியாது, கொடுக்கவும் கூடாது, நாங்கள் புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க மினி ஒயினை பார்த்து. ஒயினப்போ நக்கெல்லாம் மினியையும் ஹன்ஷு மாயாவையும் பார்த்துட்டு, பயந்தாங்கொழிங்களா, இந்த ஊருக்காரங்களுக்கு நீங்கள் தான் பயப்படுவீங்க, நான் பயப்பட மாட்டேன், என் புருஷனுக்கே நான் பயப்படக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டேன், அந்த போங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒயின் கிடுக்கிட்டுன்னு சைடில் போய் உட்காந்துட்டாங்க. இழுத்து ஒரு ப்ரீத் பண்ணிவிட்டு மினி ஒயினை பார்த்து, இதுக்கு மேலே நாங்கள் எதுவும் பேச முடியாது, கரெக்டாக இன்னும் 28 நாளில் திருவிழா, ஏதாவது பண்ணிக்கிட்டு ஒளி அப்படின்னு சொல்லிவிட்டு மினி வெளியில் போயிட்டாங்க. மாயா ஹன்ஷு 2 பேரும் ஒயின்கிட்ட வந்து, இங்கே பாரு ஒயின், புரிஞ்சுக்கோ, குழந்தையிலேருந்து இங்கே நாங்கள் பிறந்து வளர்ந்தவங்க, நாங்கள் ஜூன் மாமா எப்போ வந்தாலும் சரி ஒன்றுமானா இருப்போம், எதுக்கு குழந்தை பெற்றுக்கணுன்னு தான் இவ்வளோ தூரம் நாங்கள் அழுத்தி ஒரு விஷயத்த சொல்கிறோம், நாங்கள் விளக்கம் கொடுத்தா நீ பயப்படுவோம் ஒயின் அப்படின்னு சொல்கிறாங்க மாயா ஹன்ஷு 2 பேரும். ஒயின் அப்போ சரி நான் பயப்படுறேன், நீங்கள் பயப்படாமல் இருங்க, எனக்கு தண்ணி தவிக்குது, எனக்கு போய் தண்ணி கொண்டுட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மாயா தண்ணி எடுக்கிறதுக்காக வெளியில் போயிட்டாங்க. ஹன்ஷு ஒயின் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு, நீ ஏன் இப்படி தொந்தரவு பண்ணுற, பண்ணாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நீனு போ சத்து நேரம் நீ அமைதி அங்கே இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு உட்காந்துக்கிட்டாங்க ஒயின். நான் போக மாட்டேன், இங்கே தான் உட்காந்துருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹன்ஷு உட்காந்துட்ருக்காங்க ஒயின் பக்கத்தில். அப்போ ஒயின், அப்போ நான் போகிறேன், ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கேபினை விட்டு வெளியில் போயிட்டாங்க. வெளியில் போன நெக்ஸ்ட்டு செகண்டே சுற்றி முற்றி பார்த்துக்கிட்டு குடுகுடுன்னு ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய பார்மசிக்கிட்ட போயிட்டாங்க. அங்கே நர்ஸ் வந்துட்டுருக்கவங்கள நோட்டீஸ் பண்ணிவிட்டு ஒயின் நர்ஸை பார்த்து சொல்கிறாங்க, சிஸ்டர் இங்கே வாங்க, என்னோட அக்கா மினி இருக்காங்கள்ல, அவங்க ஏதோ பெத் கண்ட்ரோல் பில்ஸு பாக்ஸ் வச்சுருக்கீங்களாமே, அதை பார்மசிலேருந்து கொண்டு வர சொன்னாங்க, எனக்கிட்ட கொடுங்க நான் கொண்டுட்டு போகிறேன் அப்படின்னு அந்த சிஸ்டரை பார்த்து சொல்லிக்கிட்டே அப்படியே கிட்ட போய் நிற்கிறாங்க. அப்போ அந்த நர்ஸ் ஒயினை மேலும் கீழேயும் பார்த்துட்டு, மிஸ்டர் கிம்மோட சின்ன மருமக தானே நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், சின்ன மருமக தான், மிஸ்டர் கிம் தான் எங்களோட ஒய்ஃப் அப்படின்னு சொல்கிறாங்க ஒயின். சரி நீங்கள் சொன்னீங்கன்னா நான் தருவேன், ஏன்னா அவங்க தங்கச்சி இல்லை, நீங்கள் மினி மேடம் தான் சொன்னாங்களா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், சீக்கிரம் கொடுங்க, நான் வீட்டுக்கு போகணும், அக்கா கேட்டாங்க கொடுத்துட்டு போகணும், இல்லை நீங்களே போய் கொடுத்துக்கிறீங்களா அப்படின்னு சொல்கிறாங்க சந்தேகம் வராத மாதிரி. இல்லை எனக்கு பக்கத்தில் வார்டுக்கு போகணும், நான் கொடுக்குறேன், கொண்டு போய் கொடுத்துடுங்க, யாராவது வந்திருக்காங்களா வாங்குறதுக்கு அப்படின்னு கேட்குறாங்க. தெரியல, அவங்களா கேட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஒயின் சொன்னதும் அந்த நர்ஸ் அழகாக அந்த ஃபுல் பாக்ஸ் எடுத்து ஒயின்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஒயின் அந்த பெர்த் கண்ட்ரோல் பில்ஸை வாங்கி பார்த்துட்டு, சூப்பர்,
"ம், எப்படியும் இதில் ஒரு 30 டேப்லெட்ஸ் இருக்காது" அப்படின்னு வாய் விட்டே சொல்லிட்டாங்க. அப்போ அந்த நர்ஸ் சொல்கிறாங்க, "இல்லை, 60 டேப்லெட்ஸ் இருக்கும் இதில்" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, சரி சரி. எத்தனை போடணும் இதில் அப்படின்னு கேட்குறாங்க. "அதெல்லாம் உங்களுக்கு எதுக்கு? புதுசாக கல்யாணம் பண்ண பொண்ணு நீங்கள், இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. உங்கள் அக்கா கேட்டாங்கன்னா கொண்டு போய் கொடுங்க, நீங்கள் இதெல்லாம் கேட்டிங்கன்னா நான் சொல்ல மாட்டேன்" அப்படின்னு சொல்கிறாங்க நர்ஸ். "சரி, எனக்கு என்னத்துக்கு, இதை நான் எதுக்கு போட போகிறேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டே வைன் அங்கேருந்து கிடுக்கிடுன்னு கிளம்பிட்டாங்க மினியோட கேபினுக்கு. மினி அந்த டைமில் டெலிவரி வார்டுக்கு போயிருப்பாங்க. ஸோ வர்றதுக்கு லேட் ஆகும். அதனால் வைன் அழகாக தன்னோட சாரீக்குள்ளே நடந்து போய்கிட்டு இருக்கும்போதே அந்த பில்ஸை ஹைட் பண்ணிக்கிட்டு மினியோட கேபின்கிட்ட போகிறாங்க. அப்போ மாயா வாட்டர் எடுத்துகிட்டு வந்து சைடில் வச்சுட்டு உட்காந்துட்ருக்காங்க. "ஏ ஒயான், தண்ணி கேட்டுட்டு எங்கே போனேன்?" அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹன்ஷு, அவள் கிடக்கிறா, ரெஸ்ட் ரூம் போயிருந்தா, அந்த தண்ணி எனக்கு கொஞ்சம் கொடு அப்படின்னு ஹன்ஷு குடிச்சிட்டு பேலன்ஸ் இருக்கிற வாட்டரை வைன்கிட்ட கொடுக்குறாங்க. வைனும் அந்த தண்ணியை குடிச்சிட்டு வீட்டுக்கு போகலாம் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோதான், வைன் எதுக்காக இங்கே வந்தாங்களோ அந்த வேலையை முடிச்சுக்கிட்டாங்க. ஆனால் இதை பற்றி எந்த ஐடியாவும் இல்லாத மாயா ஹன்ஷு 2 பேரும் இப்போ வைன் கூட தங்களோட வீட்டுக்கு கிளம்பிட்டாங்க. இப்படியே இந்த டே பாஸ் ஆகுது. நைட் டின்னருக்கு எல்லோரும் டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ காலிங் பெல் கிளிக் ஆகிற சவுண்டு கேட்குது. வைன் தேங் தான் வந்திருப்பாங்கன்னு நினச்சிக்கிட்டு அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ பாட்டிமா, "நான் போகிறேன், என் பேரனுங்க 2 பேரில் யாராவது வந்திருப்பாங்க, இப்போ போய் பார்க்குறேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டே டோரை ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. ஜூன் தான் நின்றுட்டுருக்காங்க தன்னோட லக்கேஜஸோட. "ஜூனு, எப்படி தங்கம் இருக்க?" அப்படின்னு பாட்டிமா ஹக் பண்ணுறாங்க ஜூனை. ஜூன் அப்படியே பாட்டிமாவை ஹக் பண்ணி ஒரு இடத்துல கிஸ் பண்ணிவிட்டு, "எப்படி பாட்டி இருக்கீங்க? என்னால் வந்து பார்க்க முடியல, எனக்கு இன்றைக்கி தான் எக்ஸாம் முடிஞ்சது, ஸோ டக்குன்னு கிளம்பி வர முடியலை, அதான் நைட்டு வந்தேன். தேங் வந்துட்டானா?" அப்படின்னு கேட்குறாங்க. "இல்லை, இனிமேல் தான் தேங்கும் வருவாராம், நீ வாப்பா உள்ள" அப்படின்னு சொல்லி ஜோனை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க பாட்டிமா. ஜோனை பார்த்ததும் மாயாவுக்கும் ஹன்ஷுக்கும் குஷி தாங்க முடியல. கிடுகிடுன்னு ஒடியாந்துட்டாங்க ஜோன்கிட்ட. சாப்பிட்ட பிளேட்டை கூட எடுக்கலை. பயங்கர ஹாப்பியாக இருக்குது டேங்கோட மம்மி டேடிக்கு ஜோனை பார்த்தது. டக்குன்னு தங்களோட ஃபுட்டை அப்படியே வச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஜோன்கிட்ட வந்துட்டாங்க. ஜோன்கிட்ட கிடுகிடுன்னு ஓடி போய் 2 பொண்ணுங்களும் நின்றுக்கிட்டு, "மாமா எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு சிரிக்கிறாங்க. ஜோனுக்கு தன்னோட ஒய்ஃப் 2 பேரையும் பார்த்துட்டு சந்தோஷமாக இருக்குது. அப்படியே 2 பேரோட ஹேண்ட்ஸையும் பிடிச்சி கிஸ் பண்ணி, "நான் நல்லா இருக்கேன் பேபிஸ், 2 பேரும் எப்படி இருக்கீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "நல்லா இருக்கோம், காலையிலே நீங்கள் வருவீங்கன்னு சொன்னீங்க, வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தோம், நைட்டு தான் வந்திருக்கீங்க, போங்க, நான் ஜுக்குன்னு ட்ரெஸ் பண்ணி இருந்திருப்பேன், நீங்கள் வரல போல நினச்சிட்டு இந்த சரியாக கட்டிட்டு நிற்கிறோம்" அப்படின்னு சொல்கிறாங்க மாயா. "அதனால என்ன, நாளைக்கு அழகாக ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, இந்த சாரியிலே 2 பேரும் அழகாக தான் இருக்கீங்க" அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் 2 பேருக்கும் பயங்கர சிரிப்பு. வைனப்போ தன்னோட ஃபேஸை இப்போ தான் அப்படியே ரிமூவ் பண்ணிக்கிட்டு, "அப்பா தேங்கன்னு நினச்சி முக்காடா போட தொலைஞ்சிட்டேன்" அப்படின்னு சொல்லிக்கிட்டே மெதுவாக வந்துட்டுருக்காங்க ஜூனை பார்த்து. ஜூன்கிட்ட ஃபேஸை காட்டலாம், டேங்கிட்ட மட்டும் தானே காட்டக்கூடாது. ஜூன் வைனை பார்த்துட்டு, "வைன் எப்படி இருக்க?" அப்படின்னு கேட்குறாங்க. "நான் நல்லா இருக்கேன் மாமா, உங்கள் தம்பி எங்கே?" அப்படின்னு கேட்குறாங்க. "தெரியல, நான் கால் பண்ணலை, நான் தான் லேட்டுன்னு நினச்சிக்கிட்டு குயிக்காக என்னோடய கார்லேயே வந்துட்டேன், இல்லாட்டி நானும் டேங்கும் சேர்ந்து தான் வந்திருப்போம்" அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த டைமில் எகெயின் காலிங் பெல் கிளிக் ஆகிற சவுண்ட் கேட்குது. பாட்டிமாவுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. டேங் வந்தாச்சு அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாட்டிமா டோரை ஓப்பன் பண்ண போகிறாங்க. வைன் டக்குன்னு தன்னோட ஃபேஸை கவர் பண்ணிக்கிட்டு நிற்கிறாங்க. ஜோனுக்கு சிரிப்பாக இருக்குது வைனை பார்த்துட்டு. டேங் தான் இப்போ டோரை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது ஆப்போசிட்டில் நிற்கிறாங்க. பாட்டிமா டேங்கை போய் ஹக் பண்ணிக்கிட்டு, "டேங்கா, இப்போ தான் ஜூன் வந்தாங்க, வா" அப்படின்னு சொல்லி உள்ளே கூட்டிகிட்டு வராங்க. டேங்க்கு ஏண்டா வீட்டுக்கு வர்றோன்னு இருக்குது. அந்தளவுக்கு வைன் மேலே இப்போ வரையும் கோபம் இருக்குது டேங்க்கு. ஆனால் வெளியில் சொல்லிக்க முடியாது. அமைதியாக வீட்டுக்குள்ளே வந்து அப்படியே லிவிங் ஏரியாவில் நிற்கிறாங்க. ஜோனோட ஒய்ஃப் 2 பேரும் டேங்கிட்ட வந்து, "டேங் மாமா எப்படி இருக்கீங்க, லேட்டு" அப்படின்னு கேட்குறாங்க. ஈவினிங் வரையும் காலேஜில் ஒர்க் இருந்தது, அதனால தான் லேட் ஆகிடுச்சு வர்றதுக்கு, இப்போ தான் சாப்பிட்றீங்களா, டைம் 11 o'clock ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க டேங். "அது உங்களுக்காகவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்துட்டு இப்போ தான் சாப்பிட உட்காந்தோ வந்துட்டீங்க" அப்படின்னு சொல்கிறாங்க மாயா. "சரி பரவாயில்ல, நான் வரும்போதே சாப்பிட்டுட்டேன்" அப்படின்னு சொல்கிறாங்க டேங். அப்போ டேங்கோட மம்மி டேடி டேங்கை வந்து ஹக் பண்ணிவிட்டு, சரி 2 பேரும் டயர்டாக இருப்பீங்க, ஜோன் டேங் 2 பேரும் கிளம்புங்க ரூமுக்கு, ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தூங்குங்க,
நாளைக்கு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா ஜூனுமே வெளியில் தான் சாப்பிட்டு வந்திருப்பாங்களா. டேயாங் ஜூன் 2 பேரும் அவங்க கொண்டு வந்த லக்கேஜஸை அவங்க மம்மி டாடிக்கிட்ட கொடுத்துட்டு எல்லாருக்கும் கிஃப்ட் இருக்குது எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் அப்ஸ்டேர்ஸ் போயிட்டாங்க. மினியும் ஹன்ஷுவும் ஜூன் பின்னாடியே கிளம்பிட்டாங்க. ஆனால் வாயின் டேயாங் கூட போகலை. அப்படியே பாட்டிமா பக்கத்தில் வந்து உட்காந்துக்கிட்டாங்க. ஏ ஒயன் முட்டாள் ஒயன், பாருடி உன்னை விட 2 வயசு தான் பெரியவளுங்க அவளுங்க 2 பேரும். எப்படி சமத்தா பேசிக்கிட்டு எப்படி ஹாப்பியாக இருக்காளுங்க. வீட்டு வேலைங்களை கூட அவ்வளோ அழகாக பார்க்குறாளுங்க. நீ நல்லா கொழுபொம்மை மாதிரி இருந்துக்கிட்டு இப்படியே திரியிற. பாவம் இந்த டேங்கோட மம்மியும் டேடியும் உங்கள் 3 பேருக்கும் வேலை பார்த்து கொட்டிக்கிட்டு தடுமாறுறாங்க. அவங்க வேலை பார்க்குறாங்களேன்னு பாவப்பட்டு நானும் வேலை பார்த்து இடுப்பெல்லாம் எனக்கு வலிக்குது. ஏதாவது ஹெல்ப் பண்ணுறி அப்படின்னு சொல்கிறாங்க பாட்டிமா. நீங்கள் கட்டி கொடுத்தீங்கல்ல, அப்படி தான் நான் இருப்பேன். நீங்கள் நல்லா வேலை பார்த்து ஒரு வழி ஆகுங்க. எனக்கு என்ன வந்துச்சு. என்னைய நல்லா ஒரு சிட்டியில் இருக்க பையனுக்கு மேரேஜ் பண்ணி கொடுத்து நல்லா ஒரு ஏசி ரூம்குள்ளே ஏகப்பட்ட மெய்ட்ஸோடு நான் வாழ வேண்டியவ. இந்த கிராமத்தில் வந்து விவசாயம் பார்க்கணுன்னு என்னை கொண்டு வந்து விட்டுருக்கீங்க. நான் பார்ப்பேன், கனவு கண்டுக்கிட்டே கிடங்க அப்படின்னு சொல்லிட்டு வாயின் அந்த சைடு திரும்பி உட்காந்துக்கிட்டாங்க. அப்போ டேங்கோட மம்மி வைனை வந்து பார்த்துட்டு, வைனா என்ன இங்கே உட்காந்துட்ருக்க, உன் ஹஸ்பண்ட் வந்துட்டான், மாடிக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க. போகிறேன் மம்மி அப்படின்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி போயிட்டாங்க தன்னோட ரூமுக்கு வைன். இதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பை மிஸ்.